friends, welcome to our channel Sumitra's Multi Talent. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு வால் ஹேங்கிங் தான் फ्रेंड्स பார்க்க போறோம். அது ஈஸியா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கார்ட்போர்ட்ல இந்த மாதிரி பார்டரோட ஒரு ஹார்ட் இன் வரைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கரெக்ட்டா ஹார்ட் இன் வரைய முடியல அப்படினா ரெண்டு ரவுண்ட் போட்டுக்கோங்க. இன்டர்செக்ட் ஆகுற இடத்துல வந்துட்டு அந்த ஹார்ட் இனோட சென்டர் இருக்கணும். கீழ வந்துட்டு அதே மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. கரெக்ட்டா அந்த சென்டரையும் இந்த சென்டரையும் மெர்ஜ் பண்ணீங்கன்னா நமக்கு ஹார்ட் இன் மாதிரி வந்துரும் फ्रेंड्स. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இத கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க வந்துருச்சு. இப்போ இதுக்குள்ள இருக்குலையே குட்டி ஹார்டன், இதே வந்துட்டு நான் இதே மாதிரி ஒரு 3 சென்டிமீட்டருக்கு ஒரு பார்டர் போட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் பாருங்க. இப்போ வந்து இது ரெண்டையும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பண்ணிவிட்டு மாஸ்கிங் டேப் போட்டுக்கோங்க. அது வந்து மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். அடுத்து வந்துட்டு பேப்பர் ரோல் செஞ்சுருக்கேன். அதை வந்துட்டு நான் இன்றைக்கி செக்குடு டிசைன் மாதிரி பண்ண போகிறேன். ஸோ ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கலில் ஒட்ட வச்சுக்கோங்க. ஒட்டுறப்ப மேலே மீதி எக்ஸஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஒட்டியாச்சு. இதை வந்துட்டு நம்ம இப்போ பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு ஸ்ப்ரே பெயிண்ட்டும் அக்ரிலிக் பெயிண்ட்டும் யூஸ் பண்ண போகிறேன். ஸ்ப்ரே பெயிண்ட் வந்துட்டு மேலே பார்டர்ஸ்க்கு, அக்ரிலிக் வந்து உள்ள அந்த செக்டு டிசைனுக்கு. பாருங்கள், பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு பூ செய்யலாம். பூக்கு வந்துட்டு பிளாக்கோட கான்ட்ராஸ்ட் கலர் க்ரீன் எடுத்திருக்கேன். அதை ரவுண்ட் பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அதை வந்துட்டு நம்ம 3 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ண போகிறோம். செகண்ட் டைம் ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ 3ஆவது டைமும் ஃபோல்ட் பண்ணியாச்சு. ஓகே, இதில் வந்துட்டு நம்ம ஒரு பெட்டல் மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஓகே, வரைஞ்சி முடிச்சுட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக பூ மாதிரி வந்திருக்கு. இப்போ ஒரே ஒரு ஃபோல்டு இருக்குல்லையே, அதை மட்டும் கட் பண்ணி இன்னொரு பெட்டல் கூட ஒட்டிக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, சும்மா ஒரு ஹாஃப் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பென் இல்லை பென்சில் எடுத்து இந்த மாதிரி கர்ல் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம பூவோட பெட்டல் நல்லா வளைஞ்சு இருக்கிற மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே கர்ல் பண்ணியாச்சு. இது கூட வந்துட்டு நடுவில் ஒரு கோல்டன் பீட்ஸ் நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் நம்மளோட பூ ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நான் வந்துட்டு நிறைய பூ செஞ்சு வச்சுருக்கேன். இதெல்லாமே வந்துட்டு ஒன்று ஒன்று நம்ம அந்த ஹார்ட்டில் ஒட்டிக்கலாம். ஓகே, பாருங்கள் இன்னொரு மெத்தட் நான் காமிச்சிருக்கேன். இது வந்துட்டு ஹாஃப் அண்ட் ஹாஃபில் நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் எல்லா பூவுமே அட்டாச் பண்ணி நம்மளோட ஹார்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நடுவில் எல்லாமே குட்டி குட்டி கோல்டன் பீட்ஸ்லாம் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம இதை வந்து எப்படி ஹேங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லேஸோட 2 எட்ஜையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமே நம்மளோட வால் ஹேங்கிங்கில் ஜாயின் பண்ணிடுங்க அந்த லேஸை. இப்போ வந்துட்டு இதை நான் வாலில் ஹேங் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.